தயாரிப்பாளரிடம் பணம் கேட்டு மிரட்டிய வழக்கில் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் இருந்த யூடியூபர் சவுக்கு சங்கர் ஜாமீனில் இன்று காலை விடுதலையானார். சென்னை ஆதம்பாக்கத்தில் சவுக்கு மீடியா அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. சவுக்கு சங்கர் மற்றும் அவருடைய குழுவினர் தயாரிப்பாளர் ஒருவரை அடித்து பணம் பறித்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்காக கடந்த மாதம் சம்மன் கொடுக்கப்பட்டும் சவுக்கு சங்கர் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்காததால் ஆதம்பாக்கம் போலீசார் மற்றும் உதவி ஆணையர் குழு பல்லாவரத்தில் உள்ள சவுக்கு சங்கர் வீட்டிற்கு சென்று கைது செய்ய முயற்சி செய்தனர். ஆனால் சவுக்கு சங்கர் வீட்டின் கதவை திறக்காமல் உள்ளே இருந்தார். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு காவல்துறையினர் மாற்று வழியை தேடி தீயணைப்பு துறையினர் உதவியுடன் வீட்டின் கதவின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று கைது செய்தனர். மேலும் அவரை போலீசார் அவசரமாக புழல் சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் தனக்கு இதய நோய், நீரிழிவு நோய் இருப்பதாக கூறி ஜாமீன் வழங்க கோரி சென்னை ஹைகோர்ட்டில் சவுக்கு சங்கர் மனு தாக்கல் செய்திருந்தார். அவரது மனு நீதிபதி SM சுப்பிரமணியன் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் தன்னிடம் உள்ள பாஸ்போர்ட்டை காவல்துறையினரிடம் ஒப்படைக்க வேண்டும், தேவைப்படும் பட்சத்தில் விசாரணை அதிகாரி முன் ஆஜராக வேண்டும், சாட்சிகளை கலைக்கும் நோக்கில் சவுக்கு சங்கர் செயல்படக்கூடாது என பல்வேறு நிபந்தனைகளை விதித்தார் நீதிபதி. மேலும் யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது செய்வதில் போலீசாருக்கு ஏன் இவ்வளவு ஆர்வம்? புகார் செய்த அடுத்த நாளே அதிகாலையிலேயே கைது செய்ததன் நோக்கம் என்ன? மேலும் அரசாங்கத்திற்கு எதிராக கருத்து தெரிவித்தாலே ஒருவரை கைது செய்வது அரசியலமைப்புக்கு எதிரானது என்றும் தமிழக அரசு மீது காட்டமாக கருத்து தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்று காலை புழல் சிறையிலிருந்து சவுக்கு சங்கர் ஜாமீனில் விடுதலையானார். அவரது ஆதரவாளர்கள் அவரை உற்சாகமாக வரவேற்றனர்.